ரொம்ப ஸ்பெஷலான ஃபேமிலி. ஸோ எனக்கு வந்து அடிபடும் போது, கிரிக்கெட் ஆடும்போது அடிபடும் போது அவர் தான் வந்து என்னை சினிமாவில் புஷ் பண்ணார். ஏன்னா எனக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, தெரியவும் தெரியாது. பட் அங்கிளுக்கு வந்து அந்த பக் வந்து உள்ளுக்குள்ளே சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கு. ஸோ அப்பா வந்து போலீஸ் ஜாயின் பண்ணும்போது சில பெரிய ப்ரொடியூசர்ஸோட அப்பாவுக்கு ஒரு பழக்கம் வந்தது. ஏன்னா அப்பா ஏர்போர்ட்டில் வேலை பார்த்தார் ஃபர்ஸ்ட் போஸ்டிங். அப்போது வந்து அப்பா உடனே அங்கிள் கிட்ட பேசி, இந்த மாதிரி எனக்கு இப்போ நல்ல ப்ரொடியூசர்ஸ்லாம் தெரியும், நீ வா நம்ம சினிமா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி, உனக்கு ஆசை இருக்குல்லன்னு சொல்லி அங்கிள் வந்து ஒரு 4-5 படங்களில் ஒவ்வொரு சீன் நடிச்சிருக்கிறாரு. பட் அவருக்கு அது என்னன்னு தெரியல, வீட்டில் பயங்கரமாக நடிப்பார், கேமராக்கு பின்னாடி பயங்கரமாக பேசுவார், பாடுவார். ஆனால் அந்த கேமரா வந்தாலே அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, சுத்தமாக வரல, நடிப்பு வரல. ஸோ அந்த ஒரு பிரச்சனைனால பாவம் அவரால் வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியல, அவரோட கனவு வந்து அச்சீவ் பண்ணவே முடியல அவரால். ஸோ 4-5 படங்கள் ஒவ்வொரு சீன் கிட்டத்தட்ட ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரின்னு சொல்லலாம், அப்படி தான் நடிச்சிருக்காரு அங்கிள். ஸோ அவரோட ஆசை தான் என் மேலே திணிச்சார். அவர் சொன்னது என்னென்னா, நீ எப்படியா சினிமாக்குள்ளே போ. அப்போ நான் யோசிச்சது எனக்காக சொல்கிறாரா இல்லை அவருக்காக சொல்கிறாரு எனக்கு தெரில. பட் அந்த 2 அண்ணன் தம்பிங்களை வந்து இவ்வளோ சினிமா மேலே ஒரு பைத்தியம். ஸோ அப்பாவும் பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பயங்கரமாக பண்ணார் என்ன. அப்படி தான் என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவரோட பையனை அவர் எப்படி வளர்த்துருப்பார் நீங்கள் எல்லோரும் யோசிச்சு பார்த்துக்கலாம். சின்ன வயசுலேருந்து நீ ஹீரோ ஆகணும், இதுதான் ஒரே விஷயம். ஸோ சின்ன வயசுலேருந்து அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவன் மைண்டில் எல்லாமே இம்ப்ளான்ட் பண்ணி இதை பண்ண வச்சது என்னோட பெரியப்பா தான். ஸோ அங்கே இருக்கிறாரு டேடி, நான் அவரை டேடின்னு தான் கூப்பிடுவேன். ஆஜா கம். Just want him to call on stage. Before showing the trailer, I want to tell that, you know, this man has been working for almost 40 years for our family. அப்பா படிக்க வச்சது எல்லாமே. ஸோ டுடே இந்த ஸ்டேஜ் கிடச்சதுன்னா அவர் முக்கியமான ஒரு காரணம்னு நினைக்கிறேன். சூப்பர் டூப்பர் ஃபிலிம்ஸை கொடுத்து அந்த படங்கள் மூலமாக நம்ம கிரேட்டஸ்ட் ஹை கிடைக்கணும், நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கணும், அந்த போதை கிடைக்கணும். அந்த போதை என்பது வெற்றி போதை. நல்ல படங்களை கொடுத்துருக்குறோன்ற அந்த வெற்றி போதையோட நம்ம ஜெயிக்கணும். அதுதான் வந்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்டம் கொண்டு போவோம். அப்படிப்பட்ட ஒரு போதை விஷ்ணு விஷால் அவர்களுக்கும் அவருடைய தம்பி ருத்ரா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ருத்ராவை பற்றி சொல்லணும்னா ஏஆர் முருகதாஸ் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பண்ணார். ஆனால் அவர் டைரக்ஷன் கற்றுக்கிட்டாரோ இல்லையோ, நடிப்பை சூப்பராக கற்றுட்டு இந்த படத்தில் சூப்பராக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. And Oho and then baby Krishna sir, thank you so much for choosing me to play Anjali. And I think it was a very beautiful script. Dialogues were very nice, and I enjoyed the film. Yena, it's a romantic entertainer. It's not a rom-com, but it's a romantic entertainer, which means that idala ellame irukum. You have your conflicts, you have romance, you have all this kind of fights. You learn so much from the film, and I am so sure that you're going to enjoy this in the theaters. I will call him and he'll immediately, like, அவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னெலாம் தெரியாது, ஃபோன் பண்ணி do you have a minute ன்னு கேட்பேன். எஸ் அப்படின்னா then I will discuss, I'll ask and he'll start explaining until the point சரி சார் போதும் சார் எனக்கு அந்த அளவுக்கு. என்னை பார்க்க வந்தப்போவும் he gave me something that I needed, very important information he gave, and thank you for all the informations. And thank you very much. டீசர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டீசர் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, யார் கேட்கும்போது சொன்னாங்க கிருஷ்ணன். ஸோ ஐ கேன் see that இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எனி ஸ்டோரி, லவ் ஸ்டோரிஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட். அது வந்துட்டு ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் லவ் ஸ்டோரிஸ் தேவைப்பட்டுட்டே இருக்கும், ஆனால் இப்போ பண்ணுறதே இல்லை நம்ம. ஸோ லவ் ஸ்டோரிஸ் பண்ணுறது ப்ரெசன்டேஷனாக ஐ தாட் இட்ஸ் வெரி வெரி கேட்சி. அண்ட் அகெயின் ஜென்னோட மியூசிக் வாஸ் வெரி கேட்சி. நான் டாடாலே ரொம்ப ரசித்தேன், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல் யூ கைஸ், ஆல் தி ஆக்டர்ஸ், இதில் வெல்கம் டு தமிழ். கற்றுட்டிங்களா தமிழ் பேசுனாங்களா? இல்லை, ஓகே. பட் வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ கைஸ், அண்ட் யூ ஆல் டூயிங் கிரேட் ஜாப். ஐம் ஸோ ஹாப்பி. தியேட்டரில் இந்த படம் வந்து ஐம் ஷுர் பீப்புள் ஆர் கோயிங் டு லவ் திஸ் ஃபில்ம். அண்ட் நான் இஃப் ஐ வாண்ட் டு டெல் சம்திங் டு யூ கைஸ், ஐ வுட் சே, யூனோ, டூ எனிதிங் யூ டூ வித் லாட் ஆஃப் லவ். ஏன்னா உங்களோட அன்போடு நீங்கள் எது பண்ணிங்கனாலும் ஆடியன்ஸ் கிட்டேருந்து டபுள் மடங்குல அன்பு கிடைக்கும். அதனால் அதை மட்டும் எப்போவுமே நம்ம சின்சியராக பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னொன்று, ஐ தாட் நெகட்டிவிட்டி, வெளியிலேருந்து வர நெகட்டிவிட்டியே உள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கீப் யுவர் மைண்ட் வெரி ஸ்ட்ராங். ஏன்னா இன்றைக்கி நிறைய லவ் இருக்கும், ரிலீஸ்க்கு அப்புறம் அது வேறு மாதிரி மாறும். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். அண்ட் அதை பற்றினா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் யூ கீப் டூயிங். நீங்கள் நினச்சதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடச்சிரும். அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஐ வாண்டட் டு ஷேர் ஹியர். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு ப்ரொடியூசர்ஸ். விஷ்ணு அவன் அண்ணனே கூப்பிட்டு வந்து பொழிவான். ஸோ ஐ எம் ஹியர் ஃபார் விஷ்ணு. Thank you Vishnu, thank you for all the love that you always share to me. And கூப்பிட்டதுக்கு நன்றி. ஒரே ஒரு இதுதான், the songs are very brilliant and also the title glimpse வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக புதுசாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெய்லர் அண்ட் படத்துக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். The Sixty Dam song was also very good title track, and I'm wishing this amazing team a wholehearted success. Yeah, thank you.
நேற்று அனௌன்ஸ் பண்ண 10 படத்தில் 3 படம் வந்து விஷ்ணு விஷாலுடைய ஸ்டுடியோஸ் படம் தான். அது ஃபஸ்ட்டு படம் வந்து பேச்சுலர் டைரக்டர் சதீஷ் படம், செகண்ட் படம் வந்து அருண் ராஜா காமராஜாவுடைய படம், தேர்ட் படம் செல்லாவோ கட்டா குஸ்தி 2. ஸோ அந்த 3 படத்தையும் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலோடு சேர்ந்து விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸோடு பண்ணுறோம். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல படம் கொடுப்போம் என்ற நம்பிக்கை இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் எவ்ரிபடி. கார்த்தி சார், கார்த்தி நான் வந்து எப்போ டைம் எடுக்கிறான்னு தெரில. வாவதியார் ஷூட்டிங்கில் இருப்போம், பாதி நேரம் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் அந்த பில்டிங் ஒர்க்கும் போயிட்டுருக்கும், இந்த பக்கம் ஷூட்டிங்கை பார்ப்பாரு, நடிகர் சங்கம் ஒர்க்கும் பார்ப்பாரு. அதுக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப்காக எல்லா ஈவெண்ட்ஸும் வந்து இனாக்ரேட் பண்ணி அதை கிராண்ட் ஆக்குறாரு. ஸோ லவ்லி சார், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் ஹம்பிளி ஐ வாண்ட் டு தேங்க். ஏன்னா நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணாமல் விட்டா அது ரொம்ப டிலே ஆகிடுது. 14 வருஷம் நான் சினிமாவில் இருந்ததுக்கு மெயினான காரணம் உங்களோட அன்பும் ஆதரவும் தான். என்றென்றும் நன்றி. சென்னைக்கு வரும்போது திரும்பி வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த லவ்லி பீப்புள் ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் டு ஒர்க் வித். இட்ஸ் ஆல்சோ தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா ஐ ஹவ் பின் மீட்டிங் ஓவர் த லாஸ்ட் 10 days. ஸோ தேங்க்யூ வெரி வெரி மச். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. உங்கள் அன்புக்கும் உங்கள் சப்போர்ட்டுக்கும் என் மன நிறந்த நன்றி. I definitely am going to take some time because I want to name quite a few of these lovely people that I got to work with, and I absolutely must express my gratitude. Thank you so much, Krishna sir. Thank you for finding your way to me. I don't know how you did it, but thank you for your patience more than anything else. I've been saying it too many times now, but I truly, truly mean it. I don't think I would have made it through this set without your patience. So thank you very much. Welcome to Tamil cinema. You are also North Indian, so I totally understand how it must be for you. இங்கே வந்துட்டு நானும் இப்போ தமிழ் கற்றுக்கிட்டேன். you also learned. I mean, you have done an amazing job. I've seen you acting and your dialogues are like, they have just come so good. And Nivashni, congratulations. All the cast. I mean, Vishnu sir, congratulations. You're introducing your brother. So, and I was coming for Aryan also, but that did not. I mean, it'll come out good for sure. I wish. And thank you, Durai sir. Satish, you introduced me to the team, so thanks to you personally and primarily. And yeah, all the very best. Yeah, that's it. Thank you. I'm very excited. Whatever I saw on the trailer was very fresh. Mithila, both of you looked very nice and very promising. The music was also very, very nice. Looking forward to seeing this on the big screen, and my best wishes to all of you. Epome, anything that is made with good intention will always have great results. So this movie has a lot of heart, and I wish the very best for everyone here. Thank you. இந்த வாய்ப்பு என்றைக்கும் ஜஸ்ட் அப்படி எடுத்துடக்கூடாது. இந்த வாய்ப்பு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ போட்டுக்கிட்டே இருக்கணும். யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் ஆல் யுவர் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் த ஆடியன்ஸ். அண்டு இங்கே அண்ணா இருக்கிறதால ஒரு சின்ன என்ட்ரி எனக்கு கிடைச்சிருச்சு. பட் இந்த இடத்த நான் தக்க வச்சுக்கணுன்னா எனக்கு வந்து ப்ரெஸ்ஸோட சப்போர்ட், மீடியாவோட சப்போர்ட், ஆடியன்ஸோட சப்போர்ட் அண்ட் வந்து தொடர்ந்து நான் நல்ல படங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் என்னால் இங்கே சர்வைவ் பண்ண முடியுன்றது அவர் சொல்லி தான் அவர் வந்து எனக்குள்ளே அந்த விதையை இது பண்ணிட்டார். நீ என்ன நடந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுறாதுன்னு சொன்னார். அண்ட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் தட் எனக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு இப்படி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அண்ணன் இருக்கிறாரு. எல்லாருக்கும் இப்படி ஒன்று இருக்குமான்னு தெரில. இந்த மாதிரி வேறு யாராவது அண்ணன் பண்ணியிருப்பாங்களான்றது எனக்கு தெரில. So thank you so much, and thank you to all the guests, all the producers and directors who came here to support me and the film. இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருமே என்ன நர்வஸாக இருக்குது இன்றைக்கி என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டில் பேச சொன்னனால ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். சூர்யா, யார் என்ன சொன்னாலும் குதிரைக்கு லாயத்தை கட்டி விட்ட மாதிரி போயிட்டே இரு, நீ பெருசாக வருவ. ஒரு மாமனாக வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி நன்றி நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சூர்யா பிரதர் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. நான் கண்ணுக்கு முன்னாடி பார்க்க போகும்போது அந்த மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை ஒரு எனர்ஜி லெவல் வந்து கொஞ்சம் கூட ட்ராப் ஆகாமல் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர், பிஸியான மாஸ்டர், ப்ரொடியூசர் மேடம்,
ஆனால் அவரும் ப்ரொடியூசர் தான். ராஜலட்சுமி மேம்கே தெரியும், நம்ம நிறைய நாள் ஷூட்டிங் வந்து பண்ண முடியாமல் போனதுக்கு காரணம் டைரக்டருடைய டேட் இல்லை, டைரக்டர் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டருடைய டேட் இல்லை, அதுதான். ஸோ அவருடைய பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு மாஸ்டர் ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இந்த திரைப்படம். சாம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் சச் லவ்லி மியூசிக். சூப்பராக இருக்குது, வாங்கிக்கோ அப்படின்னு இருக்கீங்க. ஆடியன்ஸ்க்கு மாஸ்டர் சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ஏய் வாங்கிக்கோ இந்த என்னுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட், மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ். ஸோ அதை நல்ல திரைக்கு இப்படி பிரம்மாண்டமாக கொண்டு வந்ததுக்கு நன்றி. அண்ட் எல்லாரும் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். அண்ட் ஊடக நண்பர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் என்கரேஜ் திஸ் ஃபில்ம் அண்ட் என்கரேஜ் ஆல் தி ஆர்டிஸ்ட். அதில் தேங்க்யூ ஸோ மச். முதல்ல மாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். இது எங்கே ஆரம்பிச்சதே தெரியல. 2019 எனக்கு கதை சொன்னார், அப்போது பண்ணுறா இருந்தது. அப்புறம் அது நடக்காமல் போயிடுச்சு. அப்புறம் ஒரு ஃப்ளைட்டில் மும்பையிலேருந்து வரும்போது 2 பேர் எதாச்சும் சந்தித்து பேச ஆரம்பித்தோம். அம்மாக்கள் சந்திச்சதுனால நான் என் குடும்ப புகைப்படங்கள்லாம் அவருக்கு காமிச்சிட்டு இருந்தேன். அவர் ஃபேமிலி ஃபோட்டோலாம் நாங்கள் பார்த்துருந்தோம். அப்புறம் ஜவான் ஷூட்டில் அவனை பார்த்தாப்புல. மகாராஜில் எனக்காக வந்து ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு. எந்த இடத்துல அவனுக்கு பிடிச்சதுன்னு தெரியல. எனக்கு கதை சொல்லும்போது கதை ரொம்ப நல்லா இருந்தது. சரி, என் வீட்லேயும் அந்த வயசில் ஒரு பையன் இருக்கானே, இவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே அப்படின்னு விட்டேன் நான். அப்புறம் செட்டில் வச்சு தான் சொன்னார், உங்கள் பையன் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன்னு. எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமும் இருந்தது, ஆனால் பயமும் இருந்தது. ஏன்னா அது அவன் எப்படி பண்ண போகிறானோ, இல்லை அவன் அப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தான், அப்போ தான் சேர்ந்துருந்தான். பட் எதுவாக இருந்தாலும் எனக்கு என் பையனுடைய முடிவுகளை அவனே எடுக்கணும்னு தான் நான் விரும்பினேன். நான் அது இன்னும் அவருக்கு ஒரு முறை 14 வயசு இருக்கும்போது சின்பாத் படம் அடிக்கும்போது, இப்போ ஏர்போர்ட்டில் மற்ற இடங்களில் அவனையே பழக விட்டேன். அவனே வந்து சொன்னான், அப்போ நான் இன்னும் வளரலை, என்னை தனியாக விடாது அப்படின்னு அவனே வந்து என்கிட்ட சொன்னான். இல்லைடா அது பழகிடும் நான் நினச்சேன். ஏன்னா எங்கள் அப்பா என்னை அப்படி தான் வளர்த்தாரு. ஸோ அதனால் அது ஹெரிட்டரியாக வர ப்ராப்ளம் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த விஷயத்தை அவனே ஹேண்டில் பண்ண தான் நினச்சேன். ஸோ அவனும் கதை கேட்டான், மாஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சிருக்குனாங்க. இப்படி தான் அது ஆரம்பிச்சது. மற்றபடி அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் எதுவும் படத்தை பற்றி பெருசாக பேசிக்கல. ஏன்னா நிறையா பிறந்ததும் நிறையா பேசியிருக்கோம், வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கோம், படிப்பை பற்றி பேசியிருக்கோம், நிறையா பேசியிருக்கோம் 2 பேரும். நான், என் பொண்ணு, என் பொண்டாட்டி. சில சமயம் எங்கள் வீட்டில் உட்காந்து பேசுகிறது வந்து 1 மணி நேரம் கான்வர்சேஷனாக ஓடும். நான் நடித்த வேலை பார்த்த அனுபவங்களை உட்காந்து வீட்டில் பேசுவேன் நான். சில சமயம் வந்து சில சீன் பண்ணது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு ஐடியா வந்தது நல்லாயிருக்கும். அது நான் என் குழந்தைங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுவேன். ஏன்னா என் தொழில் சினிமா தான், நாங்கள் தான் வேலை பார்க்குறேன். ஸோ அதனால் என் தொழிலோட அனுபவங்களை, எப்படி இந்த மூளை இயங்குச்சு, எப்படி வேலை பார்த்தேன், மற்றவங்க எப்படி வேலை செய்கிறாங்க, இந்த மனித மனமும் இந்த மூளையும் எப்படி சிந்திக்குது அப்படிங்கிறது வந்து நான் என் தொழில் வழி தான் சொல்லிக் கொடுக்க முடியும். மோஸ்ட்லி அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறது இல்லை, அது டிஸ்கஷனாக இருக்கும். சொல்லுவேன் நான், எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது, வேலை இருக்குது, கடன் சுமைகள் இருக்குது, அப்புறம் பாதுகாப்பு சார்ந்து நிறையா சிந்திக்க வேண்டியது இருக்குது. ஆனால் குழந்தைகளாக இருக்க உங்களுக்கு எந்த பாரமும் இல்லை. அதனால் நான் பேசுகிற கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கூட என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க, அது எனக்கும் உதவியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஜனநாயக முறையில் தான் டிஸ்கஷன் இருக்கும் மோஸ்ட்லி. அது ஒரு வயசுக்கு மேலே அப்படி தான் வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் அவனுடைய விஷயங்களில் வந்து அவன் தான் தேர்ந்தெடுக்கணும், அது அவன் தான் முன்னாடி எடுத்துகிட்டு போகணும். பின்னாடியே வந்து எதையாவது சொல்லிக்கிட்டே இருந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை புள்ள. ஒரு ஸ்டேஜ் மேலே அதுவாக வளர்ந்துட்டு போகணும் தான் நினச்சேன். அதனால தான் அவனுடைய பூஜைக்கு வர்றதோ மற்ற எந்த விஷயங்களும் பெருசு தலையிடலை. ஷூட் நடக்கும்போது நான் போகல, ஒரே ஒரு முறை தான் போனேன். மாஸ்டர் அப்போது ஒரு விருது வாங்கினார்னு சொன்னாங்களே, ஆஸ்காருக்கு இனியா ஒரு, அந்த சமயத்தில் அவருக்கு வாழ்த்தலான்னு போனேன். அப்போ தான் ட்ரெய்லரே பார்த்தேன். மற்றபடி எப்படா போகுதுன்னு கேட்பேன், அப்பா நல்லா போகுதுப்பா அப்படின்னு ஒரு சண்டை காட்சியில் ஏற்பட்ட ஒரு அந்த குரல்லாம் மாறி இருக்கும். பட் அவன் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணான். நீ என்ஜாய் பண்ணுறியாடான்னு கேட்டேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன், அவ்வளோதான் வெளியே. மற்றபடி எனக்கு அவனுக்கான விஷயங்கள் அவனால் தேர்ந்தெடுக்க முடியும், அவன் முன்னாடி பார்த்துப்பான்னு தெரியும். அவன் ஒரு அடாப்டபிள் தான், மாற்றிக்கூடிய ஆள் தான், தன்னுடைய தவறுகளை செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அது அவனுக்கு இருக்கும்போது அவன் பொழைச்சிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்தது. அதனால் எனக்கு எந்த கவலையும் பயமும் இருந்ததில்லை. எங்கள் 2 குழந்தைங்க, ஏன்னா நாங்கள் 2 பேரும் இங்கே வந்துட்டோம். ஸோ அவங்க வந்து எங்களை பார்த்துட்டாங்க. ஸோ என்னோடய பையன் கிருஷ்காந்த், என்னோடய பொண்ணு மிருதுலா, 2 பேருக்குமே நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் டு கேம் ஹியர் அண்ட் தேங்க்யூ சாம்.
லவ் யூ சூர்யா. டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச். என் குரு எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது அனலரசு சார் தான். நான் இப்போ ஒவ்வொருத்தையும் என் காஸ்டியூம்லேருந்து நான் நடிக்கிற ஸ்டைல் வரைக்குமே இட்ஸ் ஃப்ரம் ஹிம். அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் யூ சார். மற்றபடி எஸ் ஐம் ஹாப்பி. கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் பார்க்கல இத்தனை பசங்க டெபியூ இருக்காங்க, நிறையா ஒரு நியூ லான்ச் இருக்குது இந்த படத்தில். ஸோ எல்லாருக்கும் வந்து உங்களோட ஆதரவுகளை கொடுத்து இந்த படத்தை கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு சேர்ப்பீங்க, சேர்க்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அண்ட் வருகை தந்த அனைத்து சீஃப் கெஸ்ட் வினோத் சார், பிரதர் பாண்டியராஜன் சார் அண்ட் சிவா சார், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சக்தி சார் என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர், அந்த படத்தை நம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் கமிங். For this amazing opportunity. Thank you so much. சித்தார்த் சார்க்கே தெரியும், அவங்கள வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக பார்த்தேன். அன்னிலேருந்து இனி வரைக்கும் அவங்க கிராஃப் ரொம்ப இன்ஸ்பைரிங் எனக்கு. அவங்க கூட நான் ஆக்ட் பண்ணுவேன்னு நான் யோசிக்கவே இல்லை. ஸோ இட்ஸ் அ ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட் ஃபார் மீ. சேம் ஃபார் மீதா, என்னோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் முதல் நீ முடிவும் நீ அவங்க கூட பண்ணியிருக்கேன். திரும்பி அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். Amrit Ramnath's also a family friend, so all the best to him. Love the music, Amrit. Huge fan of Chaitra, Sharat sir, Devyani ma'am, and of course Vivek Prasanna as well, Talevasal Vijay sir. I learned so much from all of them. Such a pleasure sharing screen space with them. And I think ellarkume theriyum, Sri Ganesh sir is like a very gentle, sweet person, and that energy you can see in the film. So I hope you all enjoy it. And thanks to the whole cast and crew, of course, Dinesh, Jitin, Kritika, Swati, Sibi, everyone. Thank you so much to the cast and crew for including me. கொஞ்ச நாள் ஷூட் இருந்தாலுமே I felt like a part of the family. அவங்க கூட ஒரு நாள் நான் லஞ்ச் கூட சாப்பிட்டேன், and we all shared our respective food. So it was a really nice, sweet moment. Thank you to Shanti Talkies again for this beautiful opportunity, and hope everyone loves the film. I personally loved working on it, so I'm sure எல்லாருக்கும் பிடிக்கும். Thank you. இந்த படத்தில் என்னுடைய உடன்பிறந்த சகோதரர் பாடலாசிரியர் கார்த்திக் நேதா அவர்களும் ஒரு பாடல் எழுதியிருக்காரு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். 100வது படத்தை பூர்த்தி செய்திருக்கும் அவருக்கு உங்கள் அனைவரும் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ எல்லாருக்குமே அண்ட் சிபி பற்றி சொல்லணும். இபி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிபி ஐ எவர் சீன் மை லைஃப். ஸோ ரொம்ப கூலஸ்ட் பர்சன், ரொம்ப ஆர்கனைஸ்டாக, ரொம்ப ஃபோக்கஸ்டாக, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ணது. ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ இந்த தருணம் மிக முக்கியமான தருணம். இந்த அழகான வீட்டை கட்டி முடிப்பதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஆல். So let them all go there. You all go watch the film. Let every individual make their own decision how this movie is. அப்படி பண்ணால் இந்த கலை உலகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி உங்களை விட்டு இங்கிருந்து பிரிந்து செல்வதற்கு மனம் இல்லாவிட்டாலும் இன்று இருக்கிற இந்த அப்பாயின்மெண்ட் அப்படி இல்லாட்டி ஐ won't go anywhere. நான் பத்திரிகையாளர் சில பேர் கேள்வி கேட்கணும்னு நினைப்பாங்க என்ன, அதுக்கெல்லாம் பதில் சொல்லியே நான் வந்து பழகியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் கனவெல்லாம் நிஜமாகும் சொல்லி வரிகள் இதில் இருக்கு இல்லையா, நீங்கள் எல்லாம் உழைச்சோம்னா, உண்மையாக நாம் அனைவரும் உழைத்தால் உழைப்புக்கு ஒரு வெற்றி உண்டு. உழைப்பவரே உயர்ந்தவர், உழைப்பு உயர்வு தரும் என்று புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் கையெழுத்திட்டது போல உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் உயர்வோம். உண்மையாக உழைத்தால் வெற்றி வரும். அந்த வெற்றியை நோக்கி பயணிகள் சொல்லி இந்த படம் சிறப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களுடன் திரையரங்கில் நிரம்ப, காட்சிகள் நிரம்ப நல்ல வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Every ordinary family has an extraordinary story. அதுதான் அதோட தலைப்பு. எல்லாரும் நம்ம ஆர்டினரி தான், ஆனால் நம்ம எல்லாருக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு கதைகள் இருக்குது, ஒரு லைஃப் இருக்குது, ஒரு பாஸ்ட் இருக்குது, ப்ரெசண்ட் இருக்குது, அண்ட் பார்க்க போகிற ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ ஒரு வீடே ஒரு கேரக்டர் தான். அந்த வீடே ஒரு லிவிங் ஃபீலிங்ஸ் உள்ள ஒரு விஷயந்தான். நமக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இல்லை, நம்ம இருக்கிற அந்த 4 செவருக்குள்ளே எவ்வளோ வைப்ரேஷனும் எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும் நம்ம நினைக்கணும். ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் 3 BHK.
இண்டஸ்ட்ரி நீட்ஸ் கிரேட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ, ஒழுங்காக போய் படம் எடுங்க அப்படின்னு எங்கள் சார் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அவரை. அவரும் தேங்க் காட் அவர் சொன்னார் அதை. அப்போ தான் இல்லைன்னா இந்த 3 BHK எனக்கு வந்திருக்காது. ரெண்டாவது அவரும் ஒரு கமல் ஃபேனு. ஸோ நாங்கள் 2 பேரும் தூரத்துலேருந்து கமல் சார் ஒரு இமயமலை மாதிரி பார்த்துருக்கோம். அண்ட் மூணாவது அவரோட ஆசான் என்னோடய ஃப்ரெண்டு ராம். ஸோ நிறைய காமனாலிட்டிஸ் இருக்கிற 2 பேர் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கோம். சாந்தி டாக்கீஸ்க்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அருண் சொன்ன மாதிரி யார் என்ன சொல்கிறாங்க, இது எவ்வளோ வசூல் பண்ணதெல்லாம் தாண்டி இந்த படத்தை பண்ணதுக்கு அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, அது ரொம்ப உண்மையான வார்த்தை. பிகாஸ் அவர் என்னைக்கு காப்பி செக் பண்ணாரோ அன்றைக்கி நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். இதே வார்த்தை சொன்னார், எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும்லாம் தெரியாது பிரதர், இந்த படம் சூஸ் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் படத்தை பற்றி ரொம்ப அழகாக அவர் வர்ணிச்சார். எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் அவங்க செலக்ட் பண்ணுற படத்தை அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி முடிக்கிறதுக்கு ஒரு ரைட் இருக்குது. அது நல்லபடியாக வெளியே வரணும், அது எல்லாரும் பார்க்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும். சினிமா நீட்ஸ் தாய் தந்தை, தாய் எழுத்தாளன், தந்தை தயாரிப்பாளன். உங்களோட ட்ரைப் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எங்களோட ட்ரைப் ஒரு வளர்ச்சிக்கான ஒரு சான்ஸே எதிர்பார்க்க முடியும்.